ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சின்ன சின்ன சால் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி அஃப்கோர்ஸ் சண்டே வீடியோ தான். இந்த மழையை வந்துட்டு பயங்கரமாக பேஞ்சு ஒரு ஒரு உழுக்கி விட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுரும் அப்படின்னு பார்த்தோன்னா நெவர். மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் புயல் மட்டும் கரையை கடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ இந்த மழையிலையும் இந்த புயல்லையும் வந்துட்டு என் வீட்டுக்காரர் வந்துட்டு கடமை, கட்டுப்பாடு, கண்ணியம் அப்படின்ற ஒரு நேர்மையில் நான் ஆஃபீஸ் போயே தீருவேன் அப்படின்னு கிளம்புறாரு. ஸோ அவருக்காக தான் இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, நார்மலான டிஃபன் அண்ட் அவருக்கு லன்ச் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்றது பார்க்கலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததும் காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் நாளாக விட்டுட்டு இருந்தோம். பட் மழையில் வந்துட்டு காஃபி குடிக்காமல் இருக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு காஃபியும் போட்டுட்டு அந்த பக்கம் இட்லியும் வச்சுட்டு குருமாவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குருமா பார்த்திங்கன்னா இது சிம்பிளான ஒரு குருமா தான். ஸோ இந்த குருமாலே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கும் வந்துட்டு இதையே எடுத்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன்னு சொன்னார். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டீ போட்டுட்டு இட்லி வச்சுட்டு இட்லிக்கு வந்துட்டு குருமாவும் வச்சிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எவ்வளோ தான் நம்ம வந்துட்டு பரபரப்பாக செஞ்சாலுமே கூட மைண்ட் வந்துட்டு அந்த காஃபி குடித்தா மட்டும்தான் வந்துட்டு மைண்டு காமாக வேலை செய்யும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே மற்றதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்டு நானும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு காஃபி ஊற்றிட்டுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு எடுத்துகிட்டு போய் காஃபி கொடுத்துட்டு, ஸோ அவங்க பாரு நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் வந்துட்டு அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ மகனும் தகப்பனும் வந்துட்டு டிவி ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. நானும் வந்துட்டு அப்படியே டீ குடிக்க வந்துட்டேன். ஸோ கடன்னு டீ குடிச்சிட்டேன், ஏன்னா நிறைய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணணும். குருமாவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆக விட்டுட்டேன். தென் வந்துட்டு பேஸ்ட்டுக்கு வந்துட்டு தக்காளி, தேங்காய், டீ, அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு இதெல்லாமே சேர்த்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பேஸ்ட் வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு கொதிக்கணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அப்போ தான் வந்துட்டு அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த தேங்காய், தக்காளி எல்லாம் பச்சையாகவே அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால அதோடய ராஸ்மெல்லாம் போகணும். ஸோ இது வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு வந்துட்டு தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ எப்போவுமே வந்துட்டு இட்லி ஊற்றும் போது வந்துட்டு தண்ணி கொதிக்கும் போது வந்துட்டு நீங்கள் மாவு ஊற்றி வைங்க. தண்ணி வச்சுட்டு உடனே நீங்கள் மாவு ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி வந்துட்டு நல்லா வேகாது, அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வராது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா குருமா, அது வந்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வந்துட்டு நான் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். குருமாவுக்கு வந்துட்டு 1/2 கேஜி பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு தான் இப்போ நம்ம குருமாவில் சேர்த்துக்கிறோம். ஸோ இதை வந்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா, சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் நம்ம இப்போ சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கறிக்குள்ளே வந்துட்டு அந்த உப்பு வந்துட்டு இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கரை வந்துட்டு விசில் மூடி குக்கரை லாக் பண்ணாமல் மூடி விட்டுருங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கறி நல்லா வேகட்டும். இப்போ வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அண்ட் தென் இந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாதி தான் வேகணும். ஏன்னா இதுலேருந்து எடுத்து தானே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தனியாக சிக்கன் பண்ண போகிறாரு, பெப்பர் சிக்கன் பண்ண போகிறாரு. அதனால் பாதி வெந்தால் போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதற்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இந்த குக்கரில் வந்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு இந்த சிக்கனில் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா குருமா வந்துட்டு இட்லிக்கு வேணும், சப்பாத்திக்கு வேணும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி கொஞ்சம் வச்சதுமே இட்லியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இட்லியும் எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போது வந்துட்டு அவர் செய்கிற டிஷ்ஷுக்கு வந்துட்டு கேப்சிகம், வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. அண்ட் வந்துட்டு இப்போ குக்கர் எதிர்பார்த்தா கரெக்டாக வந்துட்டு கறி நல்லா ஆயில் விட்டு நல்லா அழகாக வெந்திருந்துச்சு. ஸோ குருமாவும் ரெடியாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கு தேவையான கறியும் எடுத்துடணும். ஸோ இவர் சிக்கன் செய்கிறது வந்துட்டு லைக் மோரோவர் வந்துட்டு அது பெப்பர் சிக்கன் மாதிரி தான். ஆனால் வந்துட்டு இவர் அதில் கேப்சிகம் ஆட் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் எண்ணெய், சோம்பு, வரமிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் வந்துட்டு தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுறாரு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாரு. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். அப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு இப்போ தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, கறி மசாலா அண்ட் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்க்குறாரு. அப்புறம் வந்துட்டு சிக்கன் சில்லி பவுடர் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் சேர்த்தாரு. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி, ஏன்னா கறி வந்துட்டு வெந்திருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காதுன்றதுனால லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டார். இப்போ வந்துட்டு மல்லி கட் பண்ணி வச்சுட்டு அண்ட் ஃபைனலி வந்துட்டு பெப்பர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய பெப்பர் மேலே தூவி அது மேலே கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சிடுறாரு. மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சிக்கனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பெப்பர் தானங்க போட்ட, அப்போ பெப்பர் சிக்கன் தானேங்க. அவ்வளோதான் கைஸ், அவரோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அவர் ஆஃபீஸ்க்கு ரெடியாக கிளம்பிட்டார். தென் இந்த கேப்பில் வந்து நான் சப்பாத்தி போட்டு எடுத்துட்றேன். ஸோ லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி தான் கொடுக்க போகிறேன். சப்பாத்தி, அந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை அண்ட் வந்துட்டு குருமா கொஞ்சம் மேலே விட்டு இட்லி மேலே. ஓகே. ஸோ எஸ் மக்களே, இப்படி தான் நம்மளோட சண்டே போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட சண்டே எப்படி போச்சு அப்படி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.